ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் காஷன் பண்ணுறேங்க. வெல்கம் டு கேரியர் டாக்டர் சேனலுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கோட மீட் பண்ணுறேங்க. இந்த வீடியோவை கம்பெனிஸோ ரெக்ரூட்ஸோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ட்ரெயினிஸுங்க, இல்லை என்கிட்ட என்ன ட்ரெயின் ஆனவங்க எல்லாருமே நாங்கள் தர ரெடியாக இருக்கோம் உங்களுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரிங்க. ஸோ தயவு செஞ்சு வாய்ப்புகளை கொடுங்க. ஸோ என்னை பற்றியும் என்னோட கம்பெனி பற்றியும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க மக்களுக்கு ஒன்று தான் சொல்கிறேங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. பேக்டோர் ப்ராசஸிங் சிஸ்டத்தை நான் ஒழிக்காமல் விடவே மாட்டேன். ஸோ தயவு செஞ்சு ஜென்யூனாக என்கொயரி பண்ணுறவங்க போலியாக KaaShiv InfoTechோட ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற மாதிரி நிறைய பேர் போஸ்ட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஒருத்தன் ஃபேக்காக கேள்வி கேட்குற மாதிரி இன்னொருத்தர் ஃபேக்காக ஆன்சர் பண்ணுற மாதிரி நிறைய நெகட்டிவாக போட்டுட்ருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. இது எல்லாமே நாங்கள் நடத்துகிற கோர்சஸ்ங்க. ஸோ இந்த கோர்சஸில் உங்களுக்கு ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் எங்களையே காண்டாக்ட் பண்ணிடலாங்க. இதுதான் என்னுடைய மெயில் ஐடிங்க அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இதனால் ஒரு நம்பர் ஆஃபீஸ் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சென்னையில் மட்டும் தாங்க இருப்பேன். வாங்க டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா? வாங்க டீட்டெயிலாக பேசலாங்க. இது எல்லாமே இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட் இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணி உங்கள் டீட்டெயிலாக போட்டு விடுங்க. நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேங்க. ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் காஷன் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு சூப்பரான டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா சார் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது, எவர்கிரீன் டெக்னாலஜி இருக்குது. ஸோ நம்மளால நிறைய பேர் ஒரு டயலாக் சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் எராலேருந்து ஒரு விர்ச்சுவல் டிஜிட்டல் எராக்கு எல்லாமே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய நீச்சை அப்படின்ட்டு அதோட எண்ட் என்ன இன்றைக்கி போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா சாட் ஜிபிடி. எல்லாரும் சொல்கிற ஒரு டாபிக், சாட் ஜிபிடி வந்துடுச்சு, ஐடி ஃபீல்ட் டவுன் ஆக போகுது, யாருக்குமே வேலை இல்லை, அதுவே எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கும் தெரியலைங்க. அதை பற்றி ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ சாட் ஜிபிடி அண்ட் ஓப்பன் ஏஐ ஒரு ரெவல்யூஷனரி தான், நான் இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறேன்னு சொல்லும் போது எல்லாமே என்ன சொன்னாங்க தெரியுமா? கூகுள்னு ஒன்று வருதாண்டா, கூகுள்லேயே எல்லாமே இருக்குமா, நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. கூகுள் வச்சு தான் 20 வருஷம் ஓட்டிட்டேன். இப்போ சாட் ஜிபிடின்னு வருது, இதுக்கப்புறம் யாருமே தேவைப்பட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, தெரியல. ஸோ கண்டிப்பாக ஒரு டெக்னாலஜி வருது, ஒரு புது விஷயங்கள் வருதுன்னா அதை வச்சு பயன்படுத்தி தான் மனிதன் அடுத்த லெவலுக்கு போவானே தவிர அது நம்மளை அழிச்சிடுன்றது கண்டிப்பாக உண்மை கிடையாதுன்றது தான் என்னுடைய அனுபவத்தில் நான் யோசிக்கிற ஒரு விஷயம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸுங்க. டேட்டா சயின்ஸ்ன்றது உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் இவங்க மிஸ்கைட் பண்ணி காலேஜில் படிக்கும் போதே இல்லை மெக்கானிக்கல் சிவில் பசங்கள் எல்லாருமே டேட்டா சயின்ஸ் படி வேலை கிடைக்கும்ன்ட்டு இப்போ யூடியூப்பில் நீங்கள் எதனா ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணவே போதும், ஆடே டேட்டா சயின்ஸ் படிங்க, அந்த அமெரிக்காவில் படிங்க, இந்த யூரோப்பில் போங்க, ஜப்பானில் படிங்கன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்ப்பாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி அந்த டேட்டா சயின்ஸை ஹைப் கொடுத்து லட்சக்கணக்கில் கிடையாதுங்க, கோடிக்கணக்கான பேர் படிச்சுட்டு சும்மா இருக்காங்க. ஸோ நான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்போஸ் பண்ணுறவங்க கிடையாதுங்க. ஆனால் யார் அதை படிக்கணுன்றதுல தான் பிரச்சனையே இருக்குங்க. அதை எப்படி படிக்கணுன்றதுல தான் பிரச்சனை இருக்குங்க. இதெல்லாம் மூணாவது க்ளவுட் கம்ப்யூட்டிங். க்ளவுட் கம்ப்யூட்டிங் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்டு தாங்க. நான் மைக்ரோசாஃப்ட் அவார்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் தான். ஓகே, பட் ஆனால் இதில் டெவாப்ஸ்லாம் வரும்போது இது யார் படிக்கணுன்றது தான் பிரச்சனையாக வந்துச்சுங்க. இந்த டெவாப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பேக்டோர் ப்ராசஸிங்கில் திருட்டுத்தனமாக 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்து கம்பெனியை ஏமாற்றி உள்ள ஆளுங்களை வச்சு உள்ளே போயிட்டாங்க. லட்சக்கணக்கான பேர் உள்ளே போயிட்டாங்க. இதுதான் பிரச்சனைங்க. சரி, பரவாயில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயினுங்க. ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ கிடையாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் எந்த அளவு எஃபெக்டிவாக வருதுன்னு தெரியல. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிங்க. ஆனால் அதை வச்சு நீ வேலை தேட ட்ரை பண்ணாதன்றது மட்டும்தான் என்னுடைய வேலைங்க. அதுவும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்லாம் எதுக்கு இப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியலைங்க. ஓகே, சில பேர்லாம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படி பயங்கரமாக பூமையோ இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் அவருக்கே தெரியாதுங்க. இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று தாங்க. தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுங்க சார். ப்ராக்டிக்கலாக பேசலாங்க. நான் வேலைக்கு போகணுங்க, முதல்ல ஐடி ஃபீல்டுக்குள்ள நுழையணும். வேலைக்கு போனால் என்னங்க படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெப்சைட் உனக்கு பண்ண தெரியுமா? இங்கே பாருங்க, இந்த ரோல் நடந்து போகிற 1000 கடைங்க இருக்குது, எல்லாருக்கும் வெப்சைட் தாங்க வேணும். அந்த வெப் டிசைனும் கற்றுக்குங்க. ஒரு 4 கம்ப்யூட்டருக்கு அது கனெக்ட் பண்ணுற நெட்வொர்க்கிங்கை கற்றுக்குங்க. அந்த டேட்டாவெலாம் ஸ்டோர் பண்ணுற டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை கற்றுக்குங்க. ஏதோ ஒரு Oracle SQL கற்றுக்குங்க. அண்ட் ஃபைனலாக எல்லாருக்கும் தேவை மொபைல் ஆப்புங்க. இப்போ எல்லாரும் மொபைல்ஸ் கையில் வச்சிருக்கோம், மொபைல் ஆப் கற்றுக்குங்க. இந்த 4 முக்கியமான விஷயங்களை படிச்சப்ப நீ எதை வேணாலும் படி. ஓகே, தயவு செஞ்சு இது 4 விஷயத்தில் எதனா ஒன்று படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எந்த டெக்னாலஜி படித்தாலும் உனக்கு பெஸ்ட்டுங்க.
ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி எவர்கிரீன் டெக்னாலஜின்னு கேட்டால் என் சேஃபர் சைடு என்ன சொல்லுவேன், என்னுடைய மாணவர்களுக்கு என் கூட பிறந்த தம்பிக்கு நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், எவர்கிரீன் டெக்னாலஜி படி. லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னைக்கு வேணால் மாறிடும், எவர்கிரீன் எப்போவுமே இருக்கும். ஸோ எவர்கிரீன் டெக்னாலஜி தான் நீங்கள் படிக்கணுங்க. அந்த எவர்கிரீன் டெக்னாலஜியை படித்த பின்னாடி நீ எந்த டெக்னாலஜியும் படி புரியும். இன்றைக்கி டேட்டா சயின்ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸோ படித்தோம் ஒருத்தனுக்குமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்கு பேசிக்காகவே டிபிஎம்எஸ் என்னன்னு தெரியாதுங்க, எஸ்கியூஎல்லாம் என்னன்னு தெரியாதுங்க. சார் இங்கே க்ளவுட் கம்ப்யூட்டிங் டெவாப்ஸ் தெரியாது சார், நெட்வொர்க்கிங் தெரிஞ்சாதாங்க டெவாப்ஸ் பண்ண முடியும். விர்ச்சுவலைசேஷன் தெரியாமல் டெவாப்ஸ் எப்படிங்க பண்ணுவீங்க? ஸோ இங்கே பேஸே பிரச்சனையாக இருக்குங்க. இந்த கைட் பண்ணுற ஒவ்வொரு கேரியர் கைடன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் அவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லி புரிய வைக்கிறேன் அவங்களுக்கு. தயவு செஞ்சு தப்பாக கைட் பண்ணாதீங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி படின்னு சொல்லி அவனை முட்டாளாக்காதீங்க. இன்னைக்கு அவன் படிக்க வேண்டியது பேஸ் டெக்னாலஜி. அவன் எல்கேஜி படிக்காமல் 12th ஸ்டாண்டர்டுக்கு மார்க்கெட்டிங் பண்ணாதீங்க. இதனால் அவங்க வாழ்க்கை தான் கெடுதுங்க. என்னுடைய மாணவர்கள் சரிங்களா, என்ன ஃபாலோ பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிக்காத. அப்படி படித்தா உனக்கு ஒன்றும் புரியாது. ஸோ ஃபோட்டோ மாட்டி வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுக்கலாம், சர்டிஃபிகேட் இருக்கும் உன்ட்ட, ஆனால் என்னன்னு தெரியாதுங்க. நீங்கள் படிக்க வேண்டியதெல்லாம் பேஸ் டெக்னாலஜி. அந்த பேசிக்கான டெக்னாலஜி ஸ்ட்ராங் ஆகு, அந்த விஷயம்லாம் கற்றுட்டு அதுக்கு மேலே லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிங்க. நீங்கள் தான் கண்டிப்பாக மாஸ்டர்ஸுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. நீங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும், லைக் ஐடி ஃபீல்டுக்குள் நுழையணும், அங்கே சக்சீட் ஆகணும்னா நீங்கள் படிக்க வேண்டியது வெப் டிசைனிங், 2வது டிபிஎம்எஸ், 3வது எஸ்கியூஎல், லைக் 4வது இந்த நெட்வொர்க்கிங் அண்ட் 5வது மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ இதை படிங்க, லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. கோர்ஸ் ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, தயவு செஞ்சு ஒன்று மறந்துடாதீங்க, இது எல்லாமே அவாய்ட் பண்ண வேண்டிய கோர்சஸுங்க. இதெல்லாம் படித்தா ஃபேக்காக 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்தா தான் வேலைக்கு போக முடியும். சென்டருங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5,000 20,000 ரூபா கம்மியான ஃபீஸில் உங்களை என் கோர்ஸ் சேர்த்து விட்டுருவாங்க. சேர்த்து விட்டு வேலைன்னு கேட்கும்போது மட்டும் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ 2லேருந்து 3 லட்சத்துலேருந்து 5லேருந்து 6 லட்சம் வரைக்கும் பிடிங்கிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி எடுத்து படிக்கிற மாதிரி பார்த்துங்க. உங்களுக்கு என்ன உதவினாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள், அண்ணன் நான் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிக்க ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏங்க ஷேர் பண்ணணும், நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் விக்கிடெக் அண்ட் காஷின் ஃபட்டுங்க. ஒரு நாள் என் சமுதாயம் ஆண்டு ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன், நீங்களும் மாறுங்க. நம்மளாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாங்க. இந்த பேக்டோர் ப்ராசஸிங்கிறது திருட்டுத்தனமாக ஏமாத்துற இந்த சிஸ்டத்தை ஒழிக்காமல் விடவே கூடாதுங்க. நாமெல்லாம் இணைந்து கண்டிப்பாக போராடும். ஒரு நாள் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகுங்க. நன்றி, வணக்கம்.